வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ முதல்ல பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணிப்போம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 12 இருந்து அதுவும் ரேவதி புதனுடைய சாரத்தில் போகிறதும், புதன் உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியாக 12 இருக்கும். வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே தெரியுது, கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கலாம். கடன்கள், ஸோ சில கடன்களுக்காக வட்டிகள் அதிகமாக கொடுக்கறது, கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அது எப்படி வரும், செவ்வாய் 1 8ஆம் அதிபதி அவர் 12லிருந்து 3ஆவது தொடர் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். கம்யூனிகேஷன் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க, கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வேலையில் ஏதாச்சும் அவமானங்களோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்தில் போது. ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 2 7 மற்றும் 5 என்பது காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3 6ஆம் அதிபதியான புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் 3 6 7 9 நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு புதன் 3க்கு 11 போது ஏதாவது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்குலாம் நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த துறையில் இருக்கவங்களும் ஒரு பெரிய வருமானங்கள், அதுவான வேலையில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், தாயார் சார்ந்த விஷயங்களையும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சூரியன் 2 இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா உங்களுக்கு அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்த ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாச்சும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12 இருக்கும்போது மறைமுகமாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற நிறைய சந்தேகங்கள் உங்களது மண்டே வாட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் இடம் கொடுக்காமல் இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் தாங்க. ஸோ அது மாறிடும், ஒரு 4-5 நாளில் ரிலீஃப் ஆகிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு 2 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு, நிறைய சுற்றுலாக்கள், ஸோ சுற்றுலாக்கள் மூலியமாக ஏர்ன் பண்ணுறவங்களாம் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி 11 இருக்கும்போது இப்போ தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பெரிய லாபங்கள், இதுவரை இல்லாத ஒரு பெரிய லாபங்கள், நல்ல பணப்புழக்கங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு பார்த்தோம்னா உங்களுக்கு குரு 2 இருக்கும்போது 12 இருக்கும்போது கொஞ்சம் அந்த மறைமுகமான வருமானங்கள், வெளிநாடு மூலியமாக வெளியூரில் இருக்கவங்களுக்கு ஒரு பெருத்த வருமானங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கலைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ சூரியன் உங்களுக்கு 2 இருக்கும்போது 5ஆம் அதிபதி 2 இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுக்கு புதிய வரன்கள், புதிய சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பசங்க பண்ணுறது ரொம்ப பெருமை அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றமான ஒரு விஷயங்களாகவும் இருக்குது. ஸோ அதுவும் ரியல் எஸ்டேட் அந்த துறையில் இருக்கவங்க பெருத்த வருமானம், தாயாரினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
மேஷ லக்னமாகிறது செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 1 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம், வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரலாம், ஒப்பந்தங்கள் மூலியமாக ப்ரோ நோட்டில் கையெழுத்த போட்டேன் இதில் கையெழுத்த போட்டேன்னு சொல்லி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆவதற்கான வாய்ப்புகள். சில நேரங்கள் கற்பனையிலேயே வந்து நமக்கு இப்படி ஆகிடுமா அப்படியான ஒரு பயங்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இது ஒரு வாரம் தான் இருக்கும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. மேஷ லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அதனோட ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து வேலை இல்லாத வேலை வருவதற்கான வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்லாயிருக்கு. அதுவும் வந்து புதிய கடன்கள் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த சுவைகள், வெளி மாநிலங்கள் இருக்கணும், பெருத்த வருமானங்கள், தந்தை சார்ந்த சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பூர்வீக சொத்துக்களால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். குழந்தைகளாலும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு 11ல் இருந்து குருவுடைய சாரத்தில் அது 2ல் இருக்கும்போது நல்ல பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறாருங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ராசி சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு, வேலையிலேருந்து நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருந்து சந்திரனுடைய விஷயங்கள் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், இருக்கிற வழக்குகளில் பெரும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியும், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக நல்ல லெவலில் செட்டில் ஆகலாங்க. இப்போது வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம் இருந்தது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து 6 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6 8ஆம் அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான். அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட 6 8ஆம் அதிபதி சேர்றதோ உள்ள ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம். அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துக்காக ஏதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் எது தெரிய போகுது, காட்டுக்குள்ளே வச்சு போதிச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம், பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும். ஸோ உதாரணம் சொல்ல போனால் 4ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகும்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியும் பாதகாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்கள கவுத்துட்டுன்றோம் உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி பாதகாதிபதி 6 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து 4ஆம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200 1000 வரும். 1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டுன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசியை அவங்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா? ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, நோட்டு
புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.